ஹெச்எம்பிவிங்கிறது ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ். அது ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ். அது வந்து ஒரு காற்றுல பரவுற கிருமி. இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து சாதாரண சளி ஜலதோஷம் வருது, அது காமன் கோல்டு வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படின்னு இன்னொன்று இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ். அப்புறம் கரோனா வைரஸஸ் நம்மளுக்கு தான் நல்லா தெரியுமே. இப்போது கரோனா பற்றி SARS-CoV-2 தான் கரோனா பேண்டமிக். ஆனால் நிறைய அதிகமாக ஆயிரக்கணக்கில் கரோனா வைரஸஸ் இருக்குது. ரைனோ வைரஸஸ் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ். அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சளி ஜுரம் காய்ச்சல் அந்த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் அறிகுறிகள் கொண்டு பாதிக்கப்பட்ட வைரஸஸ். இப்போ வந்து இந்த ஹெச்எம்பிவியும் அந்த குரூப்பில் ஒரு வைரஸ். இது வந்து இது ஒன்றும் புதுசாக இப்போ கண்டுபிடிக்கல. இது ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக நம்மளுக்கு இந்த வைரஸை பற்றி தெரியும். இதை அவ்வளோவா நம்ம கேர்ஃபுல்லாக ட்ராக் பண்ணினதில்லை, அதுக்கு டெஸ்ட்டும் ரொம்ப பண்ணினதில்லை. ஸோ அதனால் ஜனங்க வந்து இதை வந்து கேள்விப்படலை இதை பற்றி. இப்போது ஒரு ஃப்ளூ ஜுரம் கரோனா கூட நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கரோனான்னு அந்த பேரே நம்மளுக்கு அந்த பேண்டமிக் வந்தப்பறம் தான் தெரிஞ்சுது. ஸோ உலகத்தில் வந்து ஆயிரக்கணக்கில் வைரஸ், லட்சக்கணக்கில் வைரஸஸ் இருக்குது. எல்லாரோட பேரும் எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அதனால தான் இந்த கொஞ்சம் பயம் இப்போ வந்து உண்டாகியிருக்கு. ஏன்னா அது புதுசாக இது என்னது இது ஹெச்எம்பிவி அப்படிங்கிறது. பட் வந்து நம்ம டாக்டர்ஸ்ட்டு கேட்டோம்னா, விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டோம்னா, ஸ்பெஷலிஸ்ட்டு கேட்டோம்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. இது சாதாரண சளி ஜுரம் காய்ச்சல் சிம்டம்ஸை கொடுக்கும். சில பேருக்கு ஒரு நம்ம வல்னரபிள் அப்படின்னு சொல்கிறோம். யார் வல்னரபிள் அப்படின்னா சிறுவர்கள், ஒரு வயசு கீழே இருக்கிற சின்ன குழந்தைகள், அப்புறம் வயசானவங்க ஒரு 65-70 இயர்ஸுக்கு 70க்கு மேலே வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இல்லாட்டா அண்டர்லைங் டிசீசஸ் ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஏற்கனவே ஒரு ஆஸ்துமா இல்லாட்டா ஒரு லங் ப்ராப்ளம் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கேஸஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சளி ஜுரம் வந்துட்டு ஒரு 4-5 நாளில் சரி ஆகிற மாதிரி வைரஸ், அதே வைரஸ் வந்து காம்ப்ளிகேஷனாக கொண்டு வரலாம். நிமோனியா வரலாம். சின்ன குழந்தைல வந்து ப்ராங்கியோலைட்டிஸ், ப்ராங்கோ நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து சின்ன குழந்தைல வந்து இந்த காற்று எடுக்கிற பைப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக மெலிசாக இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது, செக்ரீஷன் போய் அடைக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு எடுக்கிற ப்ராப்ளம் வரலாம். அந்த அள்ளு தூக்கி போடுறது அப்படிம்பாங்க, மூச்சு வாங்கிறது, அது எல்லாமே வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பார்க்கணும், பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு வந்து சிகிச்சை பார்க்கணும். ஆனால் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ இதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, இட் இஸ் சிம்டோமேட்டிக் ட்ரீட்மெண்ட். தட் இஸ் ஜுரத்துக்கு வந்து பேராசிட்டமால் கொடுக்கறது, சளி ரொம்ப இருந்தால் அதுக்கு வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோமோ அது வந்து ரிலீஃப் கொடுக்கறது. இதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு தனியாக ஒரு வேக்சினோ ஒரு ட்ரக்கோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ கிடையாது. ஆன்டிபயோட்டிக் சாப்பிட தேவையில்லை. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் வந்து இதுக்கு கேட்காது. வைரஸஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் யூஸ்லெஸ். ஆக்சுவலாக அது வந்து கேட்காது. அனாவசியமாக ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றது வந்து நல்லதில்லை. ஏன்னா அது மற்ற பாக்டீரியாவுக்கு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை வந்து பரவிட்டுருக்கோம். இது அன்னெசரி யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால. ஸோ இதுக்கு வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். இது ஆக்சுவலாக இது வந்து இப்போ 4 கேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், 5 கேஸ் கண்டுபிடிச்சிருக்கோங்கிறாங்க. அது வந்து டிபெண்டிங் ஆன் டெஸ்டிங். இப்போ டெஸ்டிங் அதிகமாக பண்ணினா இன்னும் அதிகமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ ICMR என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நம்ம தேசத்தில் நாட்டிலேயே ஒரு நிறைய சர்வேலன்ஸ் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க, வைரஸ் டயக்னாஸ்டிக் லேப்ஸ். அதில் வந்து அவங்க ருட்டீனாக இந்த நிமோனியா கேஸஸ்லேருந்து சளி எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்க இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு 100 டெஸ்ட் பண்ணினோம்னா அதில் 3 கேஸ் ஹெச்எம்பிவி வைரஸாக வருது. பட் மேக்ஸிமம் கேஸஸ் என்ன வருதுன்னா இன்ஃப்ளூயன்ஸா A, இன்ஃப்ளூயன்ஸா B, ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ், அப்புறம் கரோனா வைரஸ். அந்த கரோனா வைரஸ் நம்ம எல்லோரும் மறந்துட்டோம் இப்போ. பட் அது இன்னும் இங்கே இருக்குது, சுற்றிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சளி இருக்குன்னா, சளி ஜுரம் இரும்பல் இருக்குன்னா, நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணினா தான் உங்களுக்கு தெரியும் அது எந்த வைரஸ்னால உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. சாதாரணமாக நம்ம வந்து சின்ன சளி ஜுரத்துக்கு போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது இல்லை இல்லைங்களா? அதனால் நம்மளுக்கு இப்போ வந்து அது இன்றைக்கி ரைனோ வைரஸா, கரோனா வைரஸா, ஹெச்எம்பிவி வைரஸா, இந்த வைரஸான்னு தெரியாது. இப்போ அந்த சர்வேலன்ஸ் பண்ணியதுனால டெஸ்டிங் இப்போ நிறையா நம்மளுக்கு கோவிடுக்கு அப்புறம் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் இப்போ டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ண முடியறது, உடனே PCR டெஸ்ட் பண்ண முடியறது, அந்த ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால இப்போ டாக்டர்ஸால் அதை கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இதை பற்றி ஒன்றும் பயப்படவே வேண்டாம், இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது ஒன்றும் புது எபிடமிக்கோ பேண்டமிக்கோ
மாற போகிறதில்ல. ஸோ நார்மல் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எப்படி ஒரு கோல்ட் அண்ட் காஃபை ட்ரீட் பண்ணுவோமோ அது பண்ணினா போதும்.